சின்ன வயசில் நிறைய கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ அங்கே எனக்கு ஒருத்தர் சொன்னது இந்த த்ரீ டீசன் டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், டிசிப்ளின். இந்த மூணும் இருந்துச்சுன்னா சிவில் சர்வீசஸ்ன்னு இல்லை, எந்த துறையிலையும் நீங்கள் ஒரு பெரிய ஹைட் அச்சீவ் பண்ணலாம். சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான் தான் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் ஃபேமிலியில். நிறைய பேர் கேட்பாங்க சொசைட்டியில், என்ன பண்ணுறான், அடுத்து என்ன பண்ண போகிறான், ஏன் வேலைக்கு போகாமல் வச்சுருக்கீங்கன்னு. ஒரு விஷயம் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயமா பண்ணணும்னு நினச்சி எடுத்தது தான் இந்த யூபிஎஸ்சி. ஸோ இன் அவர் ஹார்ட்ஸ் we should know what we want to do. That is the right path. ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். யூபிஎஸ்சின்னு மட்டும் கிடையாது. இட் கேன் பி டிஎன்பிஎஸ்சி, இட் கேன் பி ஈவன் அ பிஸ்னஸ். ஸோ வாட் எவர் யூ டூ, யூ ஷுட் ஹாவ் ஆல்வேஸ் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். Have trust in yourself and have faith in whatever things you do. Better things will always be waiting for you. இந்து தமிழ் திசை மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ்க்கு நான் என்னோட தனிப்பட்ட நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு ஜகவர் சார் அவர்களுக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் ஃபவுண்டர் திரு பூமிநாதன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என் உரையினை ஆரம்பிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து செய்தியிலேயோ பார்த்து வியந்து போகிற ஒரு அதிகாரினா அது சகாயம் சார் மட்டும்தான். அவரை நேரில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவர் கூட எனக்கு இங்கே ஒரே ஸ்டேஜில் உட்காரத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் பேசிக்காக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு மேஜர் மித் என்னென்னா நீங்கள் அச்சீவர்ஸை பார்க்கும் போது என்ன நினைப்பீங்கன்னா, அவங்க அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்ப்பீங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து சேஃபாகவே போவோம். ஒரு நல்ல காலேஜ், 10th நல்ல ஒரு டீசெண்டான மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி எடுத்துகிட்டு டீசெண்டான 12th மார்க்கு. அதே மாதிரி காலேஜ் பெரிய காலேஜில் ட்ரை கூட பண்ணதில்லை, வந்த காலேஜ் போதும். அப்படி இருக்கும்போது எனக்கு 4th இயர் வரும்போது தான் ஒரு டிஃபைனிங் மூமெண்ட். நான் தாம்பரமில் இருக்கேன். ஸோ அடிக்கடி ஃப்ளட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு தோணுச்சு, சரி நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, ஒரு விஷயம் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயமா பண்ணணும்னு நினச்சி எடுத்தது தான் இந்த யூபிஎஸ்சி. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான் தான் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் ஃபேமிலியில். அண்ட் ஆல்சோ எங்கள் அப்பா ஒரு விவசாயி தான். ஸோ எங்கள் குடும்பத்தில் யாருமே நாங்கள் ஆஃபீஸர்ஸ் யாரையுமே பார்த்தது கிடையாது. ஸோ இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் எனக்கு ப்ரிலிம்ஸில் ஒரு 2-3 மார்க்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வில் கம் அண்ட் டெல் அஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஃபேஸிங் எ ஃபெயிலியர். பட் அந்த டைமில் தான் உங்களோட செல்ஃப் பர்சீவரன்ஸ் எந்த அளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய டைம். ஸோ இன் அவர் ஹார்ட்ஸ் we should know what we want to do. That is the right path. ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். யூபிஎஸ்சின்னு மட்டும் கிடையாது. இட் கேன் பி டிஎன்பிஎஸ்சி, இட் கேன் பி ஈவன் அ பிஸ்னஸ். ஸோ வாட் எவர் யூ டூ, யூ ஷுட் ஹாவ் ஆல்வேஸ் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். அதே சமயம் நான் இன்னொன்று சொல்ல போகிறது என்னென்னா, இந்த ஜேர்னி ஆஃப் சிவில் சர்வீசஸ் எனக்கு 2019 ஸ்டார்ட் ஆச்சு. நான் இது என்னோட 4வது அட்டெம்ப்ட். அதுலேயும் 3 அட்டெம்ப்டில் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே க்ராஸ் பண்ணாமல் ஒரு அதுக்கு அதை தாண்டி திருப்பி 4வது அட்டெம்ப்ட் படிக்க வரணுன்றதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை என்கிட்ட மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே நிறைய பேரண்ட்ஸ் உட்காந்துருக்கதை நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 3 பேரையும் நான் அதில் அவங்களோட எஃபர்ட் தான், அவங்களோட எஃபர்ட்டை சேர்ந்து தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நிறைய பேர் கேட்பாங்க சொசைட்டியில், என்ன பண்ணுறான், அடுத்து என்ன பண்ண போகிறான், ஏன் வேலைக்கு போகாமல் வச்சுருக்கீங்கன்னு. அதெல்லாம் நான் பதில் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். எங்கள் பேரண்ட்ஸ் தான் ஃபுல்லாக பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருப்பீங்க உங்கள் பசங்களுக்கு நான் நம்புகிறேன். பட் இந்த காம்படிஷன் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எப்படி உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதை தான் இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிலிம்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் 80 கொஷின்ஸ் போட்டிங்களா, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 90 கொஷின்ஸ் போடும்போது உங்களுக்கு அக்யூரசி எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான். மெயின்ஸும் அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர், தொடர்ந்து 20 கொஷின்ஸ், ஓரளவுக்கு பெட்டர் குவாலிட்டியோட நீங்கள் எப்படி அந்த ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஆன்சர் எழுத போகும்போது ஒரு 17 கொஷின்ஸில் நம்ம நிற்போம். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி ஃப்ரம் 18 கொஷின்ஸ் அண்ட் தென் 19 அண்ட் தென் 20 அப்படின்னு போக அந்த ஈச் அண்ட் எவ்ரி டே ப்ரோக்ரஸ் தான் இந்த எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவு நிறைய பேர் ரொம்ப கம்மியாக பேசப்படுறது மென்டல் ஹெல்த். that is more important actually, because ஒரு 8 to 10 hours நம்ம every day we are self isolated, we are isolating ourselves in a particular room or an environment.
ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எஸ்பெஷலி இந்த டைமில் பேரண்ட்ஸ் as well as ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டைமில். ஸோ என்னோட ஜேர்னிலையும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் as well as ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், டிசிப்ளின், இந்த 3 இருந்துச்சுன்னா சிவில் சர்வீசஸ்ன்னு இல்லை, எந்த துறையிலையும் நீங்கள் ஒரு பெரிய ஹைட் அச்சீவ் பண்ணலாம். Have trust in yourself and have faith in whatever things you do. Better things will always be waiting for you.